ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது, இன்றைய நாளுடைய திதி மற்றும் விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதி 26/8/2024 திங்கட்கிழமை. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபஹோரைகள் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கின்றது சுபஹோரை. அந்த ஒரு மணி நேரத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், புதிய முயற்சிகளை துவங்குங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:40 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று காலை 9:12 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பின் அஷ்டமி. நல்ல அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி நாள் இன்றைய தினம். கீதாசாரத்தை நமக்கு தந்த பகவான் கிருஷ்ணன் அவதரித்த அற்புதமான தினம். ஆகவே இன்றைய நாளிலே ஹரே கிருஷ்ணா என்று கிருஷ்ணனுடைய புகழை பாடி நாம் எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்கு அருள்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சரணடைந்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி எல்லோரோடும் அன்பாக பழகுகின்ற அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். எல்லா விதத்திலும் காரிய வெற்றிகளும் அனுகூலங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள், குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனம் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது பற்றி யோசிப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும், அதன் மூலம் ஏற்றம் கிடைக்கும். ஆக எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த குருவாயூரப்பனை பணிந்து உங்களுடைய நாளை மிகவும் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் அவை உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஆகவே வேலை பளுவை தாங்கிக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக செய்து முடியுங்கள் வேலைகளை. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். எந்த விஷயமாக நீங்கள் வெளியூர் சென்றாலும், அலுவலக பயணமாக இருந்தாலும் சரி, சொந்த வேலையாக இருந்தாலும் சரி, வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கையில் நிறைய பணம் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து பைசல் செய்து விடலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆக கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள், உடனே வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரும். உடனடியாக மருத்துவரை சென்று
பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். புத்திரபாகியம் உண்டாகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியையே தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை மேலும் அதிகரித்து கொள்ள அந்த துர்க்கை மாதாவை சரணடையுங்கள். துர்கா பரமேஸ்வரி நமக்கு வெற்றியெல்லாம் தருபவள். அவளை சரணடைந்து துர்கா தேவி நமக்கெல்லாம் வெற்றியை தருபவள். அந்த துர்கா தேவியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். வெளிநாடு செல்கின்ற, வெளிநாட்டிலே பணி செய்கின்ற அற்புதமான ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆகவே வெளிநாடுகளுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள். யார் யார்கிட்டலாம் பேசணுமோ பேசுங்க. உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்று வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதற்கு உகந்த நாள் இல்லை இன்றைய நாள். ஆகவே புதிதாக கடன் எதுவும் வாங்கிவிடாதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். மௌனமாக இருங்கள். மௌனம் நம்முடைய பல பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் மௌனம் என்பது. ஆக மௌனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். குலதெய்வம் கோவில் அருகிலே இருந்தால் சென்று வாருங்கள். சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு, குலதெய்வமே என்னோடு என்றும் துணையாக வருவாயாக என்று குலதெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்து குலதெய்வம் கோயிலிலே கொஞ்ச நேரம் உட்காருங்க. அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க. மனது அமைதியாக இருக்கும். மனது அமைதியாக இருந்தால் நாம் யாருடைய விஷயத்துக்கும் செல்ல மாட்டோம். வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படும். ஆகவே மௌனமாக இருங்கள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கைப்பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். ஏதான ஒரு வேலையை கொடுத்து உடனே முடியுங்க இதை அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வேலை உடனே முடியக்கூடிய காரியமாக இருக்காது. அது உங்களுக்கு மனசில் ரொம்ப ஒரு பலுவை கொடுக்கும். மேலதிகாரியின் மேல் கோபத்தை உண்டாக்கும். என்றாலும் அந்த கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எப்போதுமே வேலை செய்யும் இடத்திலே கோபத்தை காட்டக்கூடாது. கோபத்தை காட்டினால் அது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும். எனவே அந்த வேலையை எவ்வளவு விரைவாக உங்களால் முடிக்க முடியுமோ, வேலையை கொடுத்தவருக்கும் தெரியும். அவர் உங்களை விட மேலதிகாரி அல்லவா? அவருக்கு நிச்சயம் தெரியும் இந்த வேலையை இத்தனை நேரம் ஆகும் முடிப்பதற்கு என்று அவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் சற்று உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பார். ஆனால் அந்த நெருக்கடியை நீங்கள் சமாளித்து வேலையை முடித்து நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே மேலதிகாரிகளுடைய சொல்படி கேட்டு அலுவலகத்திலே நடந்து கொள்ளுங்கள். இல்லத்திலே துணைவியிடமோ அல்லது துணைவரிடமோ எதுவும் பேசாதீர்கள். அமைதியாக இருங்கள். அமைதியாக இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்ய முடியாத காரியத்தை செய்தவர் நம்முடைய ஆஞ்சநேய பெருமான். ஆகவே அவருடைய பாதங்களிலே விழுந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ஆஞ்சநேயருடைய திருவடிகளை பற்றி இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். நீங்கள் ஏதேனும் ஒரு பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் அது உங்கள் கைக்கு வரும். வெகு நாட்களாக ஒரு பணம், அதாவது பெரிய வேலை செய்திருப்பீர்கள், அந்த வேலைக்கான பணம் இன்னும் கைக்கு வராமல் இருக்கின்றது என்றால் இன்றைய தினம் அது உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற அற்புதமான நாள்.
காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது பற்றி யோசிப்பீர்கள். வீடு புதிதாக ஒன்றை கட்டிவிடலாம் என்று ஆலோசிப்பீர்கள். அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். வெற்றி கிடைக்கும். கார்த்திகை மாதம் வாஸ்து பூஜை போட்டுவிடலாம், ஆரம்பித்து விடலாம் வேலையை என்று அதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். வெற்றி அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழில் செய்வதற்காக முயற்சி செய்தால் அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் எடுங்கள். வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்பட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற அற்புதமான நாள். சந்தோஷம் அதிகமாக இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். துன்பம் வரும்போது மட்டும் கோயிலுக்கு போகக்கூடாது. நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது கோயிலுக்கு போய், இறைவா எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க, உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று அப்போது அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போது அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து இறைவனை குளிர 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 தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி தரிசித்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஏற்றமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உடனடியாக இன்று சம்பந்த வீட்டிலே அழைத்து பேசுவார்கள். முகூர்த்த நாளை குறிப்பீர்கள். நல்ல ஒரு புரோகிதரை பார்த்து, பொண்ணுக்கும் பையனுக்கும் அன்றைக்கி சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் என்று எல்லாவற்றையும் பார்த்து முகூர்த்த நாளை முடிவு செய்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு கட்ட நீங்கள் செய்திருக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய தினம் கூப்பிடுவார் மேனேஜர். வாங்க, உங்கள் லோன் விஷயமா பார்த்து பேசலாம், முடிவு பண்ணலாம் அப்படின்வார். அதனால் சந்தோஷமாக பேங்க்கு போய் மேனேஜரை பார்த்து வீடு கட்ட லோனுக்காக பேசுவீங்க. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகின்ற அற்புதமான நாள். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு புதிய முயற்சியும் இன்று துவங்குங்கள். புதிய முயற்சி செய்யும்போது வீட்டிலே தினமும் பூஜை செய்பவராக இருந்தால் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு காரிய வெற்றிகளை தா விநாயக பெருமானே என்று அவருக்கு ஒரு அஷ்டோத்திரத்தை சொல்லி பூஜை செய்து அதன் பின் உங்களுடைய நல்ல காரியங்களை தொடங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். அற்புதமான நாள் இன்றைய நாள். ஏற்றமாக இருங்கள். விநாயக பெருமானை பற்றி கொள்ளுங்கள். விநாயக பெருமானை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கைகூடி வருகின்ற நாள். அடுத்த வருடம் உங்கள் கையிலே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதற்கு மகன் இருப்பான். மகனோ மகளோ உங்களுடைய கையிலே தவிழ்வார்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆக இன்றைய தினம் நீங்கள் மருத்துவரை சென்று சந்தித்து ஆலோசனை செய்து உங்களுடைய கரு நல்லபடியாக வளர்வதற்காக முயற்சிகளை எல்லாம் எடுங்கள். கர்ப்பரட்சாம்பிகை கோவிலுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மா, நல்லபடியாக குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்க வேண்டும், நான் ஆலயத்துக்கு வருகிறேன் என்று கர்ப்பரட்சாம்பிகையிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு 5 ரூபாய் காயின் மஞ்சள் துணியிலே முனிந்து வைத்து பூஜை அறையிலே வையுங்கள். பிரசவம் நல்லபடியாக ஆன பின்பு
ஆலயத்துக்கு சென்று காணிக்கையை செலுத்தி சந்தோஷமாக குழந்தையோடு சென்று வாருங்கள். ஆக உங்களுக்கு கரு உண்டாகின்ற அற்புதமான நேரம் அருமையாக இருக்கின்றது. ஆகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது பற்றி யோசித்து நல்ல முடிவு எடுத்து செயல்படுத்துவீர்கள், வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நான் பல நிகழ்ச்சிகளிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் குலதெய்வத்தினுடைய அருள் மிகவும் முக்கியம். குலதெய்வம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் நம்முடைய இஷ்ட தெய்வம் வரும் நம்ம கூட. ஆக இரண்டு பக்கம் இரு தெய்வங்களும் நம்மை அழைத்து செல்லும் உந்து சக்தியாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகி அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைத்து சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை, ஆதி காமாட்சி அவள், அந்த ஆதி காமாட்சியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். புத்திர பாக்கியம் தருபவள் காஞ்சி காமாட்சி. ஆக காஞ்சி காமாட்சியை பணிந்து உங்களுடைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே சந்திராட்டம தினத்திலே மௌனமாக இருந்து உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யுங்கள். பயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். சந்திராட்டம தினத்திலே பயப்படக்கூடாது. அந்த பயம் நம்மை பாதி செயல்பட விடாமல் தடுத்துவிடும். ஆக பயம் இல்லாமல் சந்திராட்டமத்தை கடந்து செல்லுங்கள். மௌனமாக இருங்கள். மனக்குழப்பம், பதற்றம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நாள். இவற்றை தவிர்ப்பது எப்படி என்றால் மௌனமாக இருங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனை அதிகமாகும். கடன் உங்களுக்கு இருந்தால் அந்த நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஃபோன் செய்து உடனடியாக பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று கேட்பார்கள். ஆக கடன் பிரச்சனை இருந்தால் அதை முடிப்பதற்கான வழிகளை யோசனை செய்யுங்கள். வேறு விதமான முடிவுகளை எடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். ஆகவே நிதானமாக இருங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பார்த்து கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களிலே கவனமாக செல்லுங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் தேவி கருமாரியம்மனை பணிந்து இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகின்ற அற்புதமான நாள். அல்லது திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உங்களுக்கு சூழ்நிலை கனிந்து வரும். பேச்சுவார்த்தைகளை நல்லபடியாக முடிப்பீர்கள். பழைய பாகிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் தீர்ந்து, பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உங்களுடைய பார்ட்னர் உங்களோடு அந்யோன்யமாக இருப்பார். ஆகவே கூட்டுத் தொழில் சிறப்பாக நடக்கும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உறவினர்களோடு சந்தோஷமாக இருக்கின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். இன்றைக்கி வேலையே கொஞ்சம் ஆஃபீஸில் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் மனசு சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நிறைய பணம் வரும் இன்றைய தினம். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு மாற்றுவதற்கு யோசனை செய்வீர்கள். வாடகை இல்லத்திலே இருந்தால் இதைவிட பெரிய வீட்டுக்கு செல்லலாம். இந்த வீடு நமக்கு போகல, ஆஃபீஸ்க்கும் தூரமாக இருக்குது,
அதனால் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே கொஞ்சம் பெரிய வீடு வாடகை ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யோசனை செய்வீர்கள். அல்லது புதிய வீடு வாங்குவதற்கு யோசனை செய்வீர்கள். புதுசாக ஒரு வீடு வாங்கி விடலாம், குழந்தைகள் பெரியவர்கள் ஆகின்றார்கள், அவர்கள் நம்முடைய காலத்துக்கு பின் வாடகை வீட்டிலே இருக்கக்கூடாது, மகனையோ மகளையோ சொந்த வீட்டிலே வைக்க வேண்டும் என்று நினைத்து சொந்த வீடு வாங்குவதற்கான சிந்தனை செய்வீர்கள். அவற்றை நல்லபடியாக முடிப்பீர்கள். ஆக ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை பணிந்து அஷ்டலட்சுமிகளை பணிந்து உங்களுடைய வாழ்வை மேலும் வளமாக்கி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். எதிர்வரும் நெருக்கடிகள் எல்லாம் தீர்ந்து போகும், நீர்த்து போகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாரிடமும் அனாவசியமாக அவர்களுடைய விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். மற்றவருடைய விஷயங்களை அவர் சொல்லாமல் நீங்கள் அவர் விஷயமாக பேசுவது தவறு. ஆகவே மற்றவர்களிடத்திலே அவருடைய சொந்த விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். செய்யும் தொழிலிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதாவது சொந்த தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து செல்லும். ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பெரிய சண்டையும் வராது. ஆக விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்திலே அனுசரணையாக இருங்கள். கவனமாக இருங்கள். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குலதெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் உச்சரித்து கொண்டே இருங்கள். முடிந்தால் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி, எப்போதுமே சந்திராஷ்டம நாளிலும் சரி, நமக்கு மனம் சற்று சஞ்சலமாக இருக்கின்ற போதும் சரி, நெய் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபட அந்த நெய் உருகுவது போல் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய மன சஞ்சலமும் உருகிவிடும். இது சத்தியமான உண்மை. ஆக இதனை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். ஒரு நெய் விளக்கு சின்னதாக ஏற்றி சுவாமி சன்னதியிலே வைத்து, இறைவா என்னை காப்பாற்று என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். இறைவனை போல், இறைவனுடைய திருவடியை செய்வதைப் போல் வேறு எதுவும் நமக்கு செய்யாது. ஆக இறைவனை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். மழலை செல்வம் என்பது செல்வத்திற்கெல்லாம் பெரும் செல்வம். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இல்லத்திலே ஒரு குழந்தை இல்லை என்றால் அந்த வீடு வெறுமையாக இருக்கும். ஆக அவர்களுடைய மனது பாடுபடும். உங்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படுகின்ற நாள். அதனால் மருத்துவரை சென்று ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். முன்பே நான் பலருக்கு சொன்ன ஒரு அறிவுரை தான் இது. அறிவுரை என்று நினைத்து கொள்ளாதீர்கள், ஆலோசனை என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவனாக சொல்கின்றேன். கர்ப்பரக்ஷாம்பிகையை பணிந்து கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு ஒரு மஞ்சள் துணியிலே 5 ரூபாய் முடிந்து வைத்து மருத்துவரை சென்று சந்தியுங்கள். அடுத்த வருடம் உங்களுக்கு மகனோ மகளோ உங்களுடைய கையிலே தவழ வேண்டும். ஆக அதற்கான முயற்சிகளை எடுங்கள். நல்லபடியாக நடக்கும். அதேபோல் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து போகின்ற அற்புதமான நாள். நீங்கள் யார்கிட்டையானு கொஞ்சம் சண்டை போட்டிருந்தீங்கன்னா அவங்களே உங்கள்கிட்ட பேசுவாங்க. மனசுக்கு சந்தோஷமாயிடும். சண்டையெல்லாம் மறந்து போயிடும். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தாய் வழியிலோ அல்லது தந்தை வழியிலோ உங்களுக்கு சொத்து சேர்கின்ற அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் நாள். வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள்.
தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் அனைத்தும் கடந்து வெற்றியை தருகின்ற நாள். பணவரவு அதிகரிக்கின்ற நாள். அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். இன்றைய நாளை சிறப்பாக மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு அந்த ஷோலிங்கர் நரசிம்மரை பற்றி கொள்ளுங்கள். இனிதே நடக்கும். வாழ்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். சாதாரணமாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் நினைத்ததை செய்து முடிக்கின்ற அதுவரை தூங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்கள், உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், மிகவும் நேர்மையாக இருப்பார்கள். உழைப்புக்கு அஞ்சாத அற்புதமான ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. தாய் வழி சொத்து கைக்கு வரும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற அற்புதமான நாள். உங்களுடைய வயதுக்கேற்றாற்போல் நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அல்லது உங்களுடைய இல்லத்திலே தம்பியோ தங்கையோ உங்களுடைய குழந்தைக்கோ திருமணம் நிச்சயமாகும். இப்படி உங்களுடைய வயதுக்கேற்றபடி உங்களுக்கு நல்லவை நடக்கின்ற அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய சொல்லி இருக்கின்றோம். ஆசீர்வாதம் என்பது அற்புதமான விஷயம். பரிபூர்ணமான முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை நீங்குகின்ற அற்புதமான நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் அந்த ஒப்பிலாத பெருமான், ஒப்பிலியப்ப பெருமான், வைத்தீஸ்வரன் கோவில் அருகிலே இருக்கின்றது. ஒப்பிலியப்ப பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மீன ராசி. 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி. அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தன லாபமும் ஏற்படுகின்ற, உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகின்ற நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடிகின்ற நாள். கெட்டி மேலும் கொட்ட இருக்கின்ற அற்புதமான நேரம் வந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உறவினர்களோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் அந்த சீர்காழி சட்டநாத பெருமான், அந்த சட்டைநாதரை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் சந்தோஷமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே சொந்த வீடு கட்டி அதிலே குடியிருக்க வேண்டும் என்பது ஆசை. இது நியாயமான ஆசை. சாதாரணமாக ஒரு காக்கையும் குருவியும் கூட தனக்கென்று ஒரு சொந்த கூடு கட்டிக்கொள்கின்றது அற்புதமான முறையிலே. ஆக மனிதனாக பிறந்த நாம் ஒரு குடும்பத் தலைவனாக நம்முடைய சந்ததிக்கு ஒரு சொந்த வீட்டை வைத்து செல்ல வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். அது மிகவும் நியாயமான ஆசை. இந்த நியாயமான ஆசையை நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு என்ன பூஜை செய்யலாம், எந்த கோவிலுக்கு செல்லலாம், இதைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். சிறுவாபுரி முருகனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இந்த பொன்னேரிக்கு முன்பு ரெட் ஹில்ஸிலிருந்து செல்லலாம், அருகிலே இருக்கின்றது. சிறுவாபுரி முருகனை 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை
உகந்த நாள் முருகனுக்கு. அப்படி உங்களால் செவ்வாய்க்கிழமை செல்ல முடியாது, அலுவலகம் இருக்கின்றது என்றால் செவ்வாய் இல்லாமல் உங்களுடைய விருப்ப நாளிலே, ஆனால் எந்த நாளிலே துவங்குகிறீர்களோ அதே நாள், இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தா வாரம் செவ்வாய்க்கிழமை போகணும், சனிக்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமை போகணும். இந்த மாதிரி சரியாக ஒரு நாளை வாரத்திலே குறித்து கொண்டு அந்த நாளிலே முருகப்பெருமானை தரிசித்து, முருகா எனக்கு ஒரு சொந்த வீடு பிராப்தியை கொடு என்று முருகனை சரணடைந்தீர்கள் என்றால் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அந்த முருகன் வீடு அமைவதற்கான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இது முருகப்பெருமானால் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த சொந்த வீட்டிற்கான முயற்சியை செய்து பலன் அடைந்திருக்கின்றார்கள். அந்த சிறுவாபுரி முருகனை பணிந்து வாரம் 9 வாரங்கள் சென்று வந்தால் போதும். 6 வாரமோ 9 வாரமோ ஒரு கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். அந்த நாளிலே, குறிப்பிட்ட நாளிலே சென்று முருகனுக்கு அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு பிராப்தி அமையும். வீட்டிலே செய்வதற்கு ஒரு உபாயம் சொல்கின்றேன். சொந்த வீடு அமைவதற்கான உபாயம், மகாலட்சுமி தேவியை நினைத்து வாரம் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை நினைத்து பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து, மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நெய் தீபம் ஏற்றி, மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியுடன் உங்களுடைய கோரிக்கையை வைத்தால் மகாலட்சுமி உடனடியாக குபேரனுக்கு தகவல் சொல்லி இந்த குழந்தைக்கு சொந்த வீடு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய் என்று நிச்சயமாக சொல்வாள். மகாலட்சுமி கருணா சமுத்திரம். ஆக இந்த 2 பூஜைகளையும் செய்து வாருங்கள். சிறுவாபுரி முருகனை பற்றி கொள்ளுங்கள், மகாலட்சுமி தாயாரை பற்றி கொள்ளுங்கள். சிறுவாபுரி முருகனை நேரிலே சென்று தரிசனம் செய்து அர்ச்சனை செய்யுங்கள். அதேபோல் இல்லத்திலே இருந்து மகாலட்சுமியை பூஜை செய்ய நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடு கனவு பலிதமாகும். சொந்த வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் விரைவிலே. அதற்கான வழி பிறக்கும். ஆக இந்த முயற்சியை செய்து சொந்த வீடு பெற்று எல்லோரும் நலமாக வாழுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். வணக்கம்.